இதனால தான் வந்து இவர் பெரிய சூப்பர் ஸ்டாரை பார்க்குறாரு. பட் அவரோட படம் வந்து அந்தளவுக்கு வரவேற்பு பெறுறது இல்லை, அந்த அளவுக்கு ஓடுறதில்லை அப்படிங்கிறது வந்து நிதர்சனமான உண்மையாக தான் இருக்குது. பட் விஜய் சேதுபதி அவர்கள் வந்து ஓவர் எக்ஸ்போசர், டவுன் டு த எர்த்தாக இருக்கார். ரொம்ப காமனாக எல்லாத்துக்கிட்டையும் பேசுறது, அவரோட லுக்ஸாக இருக்கட்டும், அவரோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே காமனாக நார்மலாக இருக்கும். சாதாரண நம்மள மாதிரியான பீப்புள்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி எல்லாமே இருக்கிறதுனால தான் வந்து இவரோட படங்கள் அது வந்து மோசமாக இருக்குதுங்கிறது அர்த்தம் கிடையாது. ஆனால் இவரோட மார்க்கெட் வேல்யூ வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. படங்கள் வந்தால் கூட தெரியாத அளவுக்கு ரொம்ப மோசமாக இருக்குது. அதுக்கப்புறமா இவங்களோட அப்பியரன்ஸ் சொல்லலாம். சிவகார்த்திகேயன் அவர்கள் கொஞ்சம் ஃபிட்டாக இருப்பார், கொஞ்சம் ஹேர் ஸ்டைல் இதெல்லாம் விட்டுக்கிட்டு கொஞ்சம் மாடர்னாக ஒரு பணக்காரன் வீட்டு பையன் மாதிரி இருப்பார். அதே விஜய் சேதுபதி அவர்களை பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப புவரான ஃபேமிலியில் இருக்கிற மாதிரி தான் இருப்பார். நம்மளை மாதிரியான ஃபேமிலி, நம்மளை நார்மலாக ரோட்டில் போகும்போது நம்ம 4 பேர் பார்ப்போம்ல, அந்த மாதிரியான ஒரு ஃபேஸ் கட்டு, அந்த மாதிரியான ஒரு அப்பியரன்ஸு, கொஞ்சம் உடம்பு வச்சுக்கிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் நார்மலாக நம்ம மாதிரியான பீப்புள் மாதிரி இருப்பாங்க. இதனால அவர் மேலே ஒரு ரெஸ்பெக்ட் வந்து யாருக்கும் வர்றதில்லை அப்படிங்கிறதும் பார்க்கலாம். இதே காம்பினேஷனை நம்ம வந்து ரஜினி கமல் அவர்களோடையும் ஒப்பிடலாம். கமல் அவர்கள் வந்து நிறையா படங்கள் மூலிமா நிறையா டைம் வந்து தியேட்டருக்கு வருவார், நிறைய டைம் அவங்கள மக்கள் வந்து சந்திக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதே ரஜினி அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு படம், அந்த மாதிரியான ஒரு அவருக்கு தன்னைத்தானே சுருகிப்பார். அவர் வந்து இப்போ நிறைய மேடைகளில் வந்து எல்லாம் கண்டபடி பேசிக்கிட்டு இருக்க மாட்டார். பட் கமல் அவர்கள் வந்து நிறையா ஷோஸு, நிறையா ஈவெண்ட்ஸ்க்கு இந்த மாதிரியான போய் அவரோட இப்போ பிக் பாஸ் ஷோஸ் எல்லாம் நடத்துறது மூலிமா கூட அவரோட வேல்யூ வந்து குறையிறதா நான் பார்க்குறேன். சேம் அதே மாதிரி தான் விஜய் சேதுபதி அவர்களுக்கும். இதுக்கு வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களுக்கு எல்லாத்துக்கும் புரியுற மாதிரி இருக்கும்னா அது வந்து தளபதி விஜய் அவர்கள் தான். இப்போ வந்து அவர் பொலிட்டிக்கல் பார்ட்டி வந்து கொண்டு வந்துட்டார். இப்போ வந்து அவர் சாதாரணமாக மக்களோட மக்களாக இருந்து மக்களுக்காக போராடணும், மக்களுக்காக போகணும் அப்படிங்கிற ஒரு இது இருந்தாலுமே கூட அவரோட ப்ரெசன்ஸ் வந்து, அவரோட அப்பியன்ஸ் வந்து வெளியே வந்து தெரியுறது வந்து எப்பயாவது ஒரு தடவை தான். அவர் வந்து மக்களுக்காக பேசுகிறதுமே வந்து எப்பயாவது ஒரு தடவை தான் பேசுவார். அப்படியே பேசினாலும் கொஞ்சம் டைம் தான் பேசுவார், கம்மியான அளவு தான் பேசுவார். அதாவது அந்த கட்சிக்கு அவர் தான் ஒரு பிராண்ட் அம்பாசிடர். அவரை வந்து நம்ம ஓவர் எக்ஸ்போசராக கொடுத்துட்டு எல்லா பக்கம் சாதாரணமாக எல்லாருமே பார்க்குற மாதிரி ஆகிட்டோம் அப்படின்னா அந்த பிராண்ட் வந்து அது நார்மல் காமனைஸ் ஆகிடும். அதை வந்து தற்காத்துக்கிறதுக்காகவே தான் வந்து இவங்க வந்து பெரும்பாலான இடத்துக்கு வெளியே போக மாட்டாங்க, யாருக்கிட்டையும் பேச மாட்டாங்க. அவரை பற்றி டாக் மட்டும்தான் வந்துகிட்டு இருக்குமே தவிர அவர் வந்து எங்கேயுமே பேச மாட்டார்.